The Space Construction and Interior, Lakshmipuram, Tirunendravoor. For contact 63851 63766. வள்ளுவம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? நலமா இருக்கேன் சார். அதாவது இப்போ சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா 3 ஃபைல் டேபிளில் இருக்குது அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்னது என்ன ஃபைல் மக்கள் மத்தியில் பேசு பொருளாக இருந்தது. ஆனால் நேற்று ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காரு, ஒருத்தர் சைக்கிளில் இன்னைக்கு கல்லூரிகள், பொறியியல் கல்லூரி எல்லாமே வாங்கிட்டு இன்னைக்கு பெரிய பணக்காரா ஆயிட்டாரு, அதுதான் அந்த ஆதாரம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இப்படி பேசுறது தான் இவ்வளோ இருக்குது அப்படின்ற பில்டப்புக்கும் இந்த பேசுனதுக்கும் கனெக்டிவிட்டியே இல்லையே சார். அது நாட்டில் இந்திய திருநாடாகட்டும் தமிழ்நாடாகட்டும் ஊழலுக்கு புதுசு கிடையாது. சுடுகாடு கொட்டகையில் ஊழல் நடந்திருக்கு, நிலக்கரி வாங்கினதில் ஊழல் நடந்திருக்கு, போர் விமானம் அது போன்ற தளவாட சாமானங்கள் இராணுவத்துக்கு வாங்கினதில் ஊழல் நடந்திருக்கு, அப்புறம் குழந்தைகளுக்கு வாங்கக்கூடிய பொருட்கள், சத்துணவு, இந்த மாதிரி ஊழல் நடக்காத ஒரு விஷயம் கிடையாது. பாலம் கட்டுறதுல ஊழல் இருந்திருக்கு. ஏன்னா ஒரு சில நேரத்தில் அந்த ஊழல் குற்றச்சாட்டாக இருக்கும், ஒரு சில நேரத்தில் ஊழல் கோர்ட்டுக்கு போய் அது தண்டிக்கப்படும், ஒரு சில நேரத்தில் இல்லை இது வெறும் குற்றச்சாட்டு தான், இதில் முகாந்திரம் இல்லை, ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டு விடுதலை ஆகிடும். ஆனால் ஒரு ஃபைல் இருக்குதுன்னு சொல்கிறது ஃபஸ்ட்டு அதுவே ஒரு கான்ஃபிடென்ஷியல் மேட்டர் கிடையாது. அது என்னென்னா, உங்களுக்கு அமைச்சர்களாக பதவி ஏற்றுக்கிறவங்களுக்கோ இல்லை முதலமைச்சருக்கோ ரகசிய காப்பீடு என்பது செய்து வைப்பார்கள். அந்த ரகசிய காப்பீட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அரசோட உரிமைகளையோ இல்லை மக்கள் நலன் இல்லை இந்த மாதிரி ரகசியங்கள், இந்த ஊழல் குற்றச்சாட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வெளியில் 4 பேருக்கு தம்பிட்டு அடித்து சொல்கிறது கிடையாது. இதை செயல்படுத்தி குற்றம் செய்தவர்களை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியதான் ஒரு அரசோட கடமை. அதுதான். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வேலையை செய்யாமல் எந்த அமைச்சர் எவ்வளவு, இப்போ உதாரணத்துக்கு டிரான்ஸ்ஃபார்மர் 8 லட்ச ரூபா இருந்த டிரான்ஸ்ஃபார்மர் 11 லட்சம் வாங்கினாங்க, 12 லட்சம் வாங்கினாங்க, ஈபியில் இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா நிர்மல்குமார் முன்னாள் அமைச்சர் ஐயா செந்தில் பாலாஜி துறையில் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நடவடிக்கை எங்கன்னா நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அப்போ குற்றச்சாட்டு என்பதை வைக்கிறீங்க. இன்னும் ஒருபடி போய் முதலமைச்சர் இன்னும் மௌனியாக இருக்கிறாரு, வாயை திறந்து பேச மாட்டேன்றாரு. இது ஆக்சுவலாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, செயல்பாடு தான் அங்கே முக்கியம். இப்போ அவரே என்ன சொல்கிறாருன்னா, டாக்லெஸ் ஒர்க் மோர் சொல்கிறாரு. அப்போ அதன்படி பிரகாரம் பார்த்தா இந்த நேரம் அவர் நடவடிக்கையை நோக்கி போயிருக்கும். 100 நாள் தாண்டிடுச்சு இந்த ஆட்சி. இந்த ஆட்சியில் ஒரு மடைமாற்ற அரசியல் அதிகமாக இருக்குன்ற மாதிரி நான் பார்க்குறேன். இது ஒரு மடைமாற்றத்துக்கு உண்டான ஒரு சமிக்கைகளாக நான் பார்க்குறேன். உங்களுக்கு உண்மையிலேயே ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னா, ஊழல் ஒருத்தர் செஞ்சுருக்காங்கன்னா அதை வெளியில் சொல்லிட்டு பண்ணுறது கிடையாது. அமைதியாக போய் கப்புன்னு பிடிச்சி விசாரணை பண்ணி ஊழல் தரவுகளை ஆதாரமாக சேதித்து வழக்கு பதியப்பட்டு கோர்ட்டுக்கு முன்னாடி நின்றுத்து நல்ல அரசு தரப்பு வழக்கறிஞரை நியமனம் பண்ணி அதை ஃபாலோ பண்ணால் தான் ஒரு தண்டனை என்பது வரும். அப்போ நீங்கள் பொதுவாக அரசியல் பேசுகிறதுக்கும் ஒரு டீ கடையில் நின்று 4ஆம் தர பேச்சாளர்கள் பேசக்கூடிய ஒரு அரசியலை தான் நீங்கள் எடுக்கிறீங்க. அதிலே ஒருத்தர் சைக்கிளில் போனார், அப்புறம் கல்லூரி வச்சுருக்காங்க, யார் அவ்வளோ பயமா சொல்கிறது? எதுக்கு? என்ன விடுகதை போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா? அப்போ இவ்வளோ நாள் பாட்டு மன்றம் நடத்துனீங்க, பட்டிமன்றம் நடத்துனீங்க, ஆக்ஷன் கை கால்லாம் அசைச்சு ஆக்ஷன் ஷோ நடத்துனீங்க, இப்போ விடுகதை போட்டு விளையாடுறீங்க. அப்போ அது ஒரு விளையாட்டு மன்றமாக போயிட்டுருக்கு. நேற்று ஒருத்தர் பார்க்குறேன், இமோஷ்னலாக என்ன ஆட்சி தெரியுமா அப்படின்றாரு. நல்ல வேளை பேரவைத் தலைவர் மாண்போடு அதை குறுக்கிட்டு அது ஆதாரம்லாம் இருக்கட்டும், இதை அவையில் மக்கள் நலன் கருதி, பேரவையோட நாகரிகம் கருதி இது நான் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதுலேருந்து கடந்து வாங்க, உங்களோட உணர்வு எனக்கு புரியுது, இது தேவையில்லாத வேலைலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்கிறது, அதை விட அவ்வளோ பக்குவமாக கையாள முடியாது. இவ்வளவும் பண்ணியும் தாவேக்கா நிர்வாகிகளோ தாவேக்கா அமைச்சர்களோ திருந்தின பாடு கிடையாது. தொடர்ந்து ஒரு 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 குழந்தைத்தனமான ஒரு ஒரு சட்டமன்றமாக போய்கிறது. இது ஒரு பிரச்சாரத்துக்கு பயன்படுத்து அவங்க அனைவரும் நான் நினைக்கிறேன் இடைத்தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இடைத்தேர்தலுக்கு எதனா ஒன்று சொல்லிட்டு பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு ஒரு ஆதாரத்தோடு நிரூபித்து ப்ரூவ் பண்ணணும். அப்போ நீங்கள் யாரும் திமுக சிறப்பான கட்சி, திமுக தப்பே பண்ணல அப்படியெல்லாம் யாரும் பேசலை. மக்கள் முன்னாடி நீங்கள் அம்பலப்படுத்துங்க, நான் அதோ பண்ணுறேன், நாங்கள் போனோன்னா க்ளீன் பண்ணுவோம், நாங்கள் பண்ணிடுவோம். நீங்கள் எதுவுமே பண்ணாமல்லாம் இருக்கிறீங்க. அப்போ இது வெறந்தா பேச்சு. இது சும்மா ஒரு தமாஸ்க்கு இந்த ஸ்கூல் பசங்களாம் பேசுவாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி சிறுபிள்ளைத்தனமான ஒரு பிரச்சாரம்.
G2 விஷயத்துக்காக தான் நீங்க வந்து பரந்தூர் விமான நிலையம் வந்தே ஆகணும்னு கதறீங்கன்னு திமுகவை குறிப்பிட்டு ஆதவர்ஜுனா சொல்றாரு. அந்த தரப்புல இருந்து எந்த லாட்டரி மருமகனுக்காக புதிய ஏர்போர்ட் நீங்க தேடுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு விவாதம் ஆகியிருக்கு. லாட்டரி விற்கிறது வந்து நல்ல தொழில் தான், அதை வந்து கொச்சைப்படுத்தி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க மாமியாரும் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அப்போ நான் எனக்கு பின்னாடி இருக்கிற சட்ட புஸ்தகத்தை தான் எடுக்கணும். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் லாட்ரி நல்ல தொழிலாம் சட்ட புஸ்தகம் சொல்லலை. லாட்ரி தேவைப்பட்டால் ஒழிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு போட்டு கமா போட்டு தேவைப்பட்டால் மாநிலத்துக்கு மாநிலம் அந்த மாநிலம் வந்து முடிவு பண்ணலாம் அது நடத்துகிறதா வேணாமா அப்படின்னு கமா போட்டு தேவைப்பட்டால் அப்படின்னு தான் இருக்குது. சாராயம், லாட்ரி, சூதாட்டம், இது இந்த மாதிரி விவகாரத்துக்கு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இந்திய அரசியல் அமைப்பு சாசனம் என்ன சொல்லுதுன்னா, இதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம், நாட்டு மக்களுக்கு இதனால நல்லது கிடையாதுன்றதான் சட்டம் சொல்லுது. அதில் வந்து கமா போட்டு ஒருவேளை அரசுக்கு கொஞ்சம் அறிவு கம்மியாக இருக்கிற அரசாக இருந்தால் என்ன பண்ணும், மக்கள் எக்கெடுக்கிட்டு போட்டோம் நமக்கு துட்டு வந்தால் போதும்னு சொல்லிட்டு ஒரு சில அரசாங்கம் இருக்குது. அந்த மாதிரி அரசாங்கங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, அந்த கமா போட்டு நீங்கள் லாட்ரி பண்ணலாம், நீங்கள் சூதாட்டம் நடத்தலாம், நீங்கள் கேம்பிளிங் பண்ணலாம், நீங்கள் வந்து அந்த ஒரு நம்பர் சீட்டு இல்லை சாராய அரசே நடத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில அரசாங்கம் முடிவு எடுக்குது. அந்த அரசாங்கம் வந்து மாண்பான அரசு கிடையாது, அது வந்து மலிவான அரசு. சட்ட புஸ்தகத்தில் அதெல்லாம் வந்து புனிதம், இது கட்டாயம் பண்ணி தான் ஆகணும்னு கிடையாது. இப்போது என்ன லாட்ரி என்ன ஃபண்டமெண்டல் ரைட்டா? லாட்ரி வந்து விற்று தான் ஆகணும், பொதுமக்கள்லாம் வாங்கி ஆகணும்னு. அதாவது எந்த அளவுக்கு இவங்களுக்கெல்லாம் தைரியம் வருது பாருங்க. பொது வாழ்க்கைக்கு வந்ததுக்கு இவ்வளோ நாள் அம்மையார் ஜெயலலிதா இருந்த பொழுது இந்த லாட்ரி கும்பல் வந்து இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தாங்க. கண்டிப்பாக அம்மையார் ஜெயலலிதா இருந்த பொழுது இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் பண்ண மிகப்பெரிய தப்பு ஐயா ஆதவர்ஜுனாவை கிட்ட சேர்த்தது, ஃபஸ்ட்டு தப்பு. ரெண்டாவது தப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி பண்ணாங்க. மூணாவது தப்பு அதிமுக பண்ணாங்க, அம்மையார் லீமா ரோஸை கட்சியில் சேர்த்தது. எல்லாரும் ஒவ்வொரு கட்சி ஒவ்வொரு தப்பு பண்ணிவிட்டு பாஜகவும் இதில் தப்பு பண்ணுது. அவங்களும் யாரா நிதி கொடுத்தா வாங்கிக்கிறது. அப்போ மாறி மாறி நீங்கள்லாம் பண்ணதுனால விளைவு இன்னைக்கு இவங்க வந்து மக்களுக்கு சொல்கிறாங்க எது நல்ல தொழில் அது மோசமான தொழில்னு இவங்க சொல்கிறாங்க. எவ்வளவு குடும்பம் லாட்ரியால் நடுத்தருக்கு வந்திருக்குன்றது அந்தந்த வீட்டில் இருக்கிற பெண்மணிகளுக்கு தெரியும். அது வந்து ஒரு போதை, இது வந்து ஒரு நம்பிக்கை. அந்த போதையில் நம்பிக்கையில் போயிட்டு ஒரு லாட்ரி விற்க வேண்டிய இடத்துல 10 லாட்ரியை ஏமாற்றி விற்கிறது. இவங்க எல்லாமே கருப்பு பணத்தில் வாண்டடு. இவங்க மீதெல்லாம் அவாலாக இருக்குது. நீங்கள் தாவேக அரசனுடைய சிநேகித தன்மையை பாருங்கள். கருப்பு பணம் வச்சுருக்கிறவங்க, சினிமா துறையில் லாட்ரி வியாபாரம் பண்ணுறவங்க, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் தங்கம் வியாபாரத்தில் வந்து கருப்பு பணம் அவாலாவில் துபாயில் மாட்டினவங்க, அதுக்கப்புறமா வந்து சாராயம் வியாபாரம் பண்ணுறவங்க. இப்போ அன்றைக்கி சொன்னார் யார், ஐயா ஆதவர்ஜுனா வந்து யார் அவரா இல்லை வேறு இன்னொருத்தர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. திமுகவில் இருக்கிற சாராயம் எல்லாம் ஒரு கம்பெனிக்கு 48 மணி நேரத்தில் எஃப்எஸ்எஸ்ஐ கிளியர் ஆகி த்ரூ ஆன உடனே நீங்கள் திருப்பி லைசன்ஸ் கொடுத்து மறுபடியும் அந்த கம்பெனிலேருந்து வாங்குறீங்களா? அப்போ நீங்கள் யார்? எல்லாரும் வந்து அப்படியே நடிப்பு பார்த்தா பயங்கரமான நடிப்பு. குவாரியெல்லாம் எதிர்க்கிறோம், குவாரியெல்லாம் மூடுறோன்ட்டு. புதுக்கோட்டையில் இருக்கிற முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள்லாம் எதுக்கு கட்சியில் சேர்த்திங்க? அவங்களோட வியாபாரம் என்ன? இவங்களுக்கெல்லாம் யாருக்குமே குவாரி பேக்ரவுண்டே இல்லையா? எதுக்கு வந்து உங்கள் கட்சியில் நிறைய பேர் சேர்றாங்க? அவங்களுக்கு தொழில் நடத்துகிறோம். என்ன தொழில் நடத்துகிறோம்? ஹோட்டல் வச்சுருக்குறாங்க, கல்வி வச்சுருக்குறாங்க, குவாரி நடத்துகிறாங்க, தனியார் மருத்துவமனை வச்சுருக்குறாங்க. எல்லாம் மக்கள் பணத்தை வந்து விரயம் பண்ணி மக்கள்கிட்டேருந்து வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கும். அதுவும் கொஞ்சம் நஞ்சம் லாபம் கிடையாது. வந்து ஏதோ வந்து ஒரு அதாவது என்னென்னா, திமுகவே ஊழல் பண்ணி பார்த்து போர் அடிச்சு போயிருக்கலாம் மக்களுக்கு. இல்லை ஊழல் குற்றச்சாட்டானது அந்த ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, அதில் ஒரு சலிப்புத்தன்மை. அதிமுக போது ஊழல் குற்றச்சாட்டுகள் ஊழல்லே தண்டிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க. அதை பார்த்து ஒரு போதும் அப்படின்ற அந்த மனநிலை இருக்காங்க. மற்றபடி நீங்கள் வந்து இந்த புனிதத்தன்மை தாவேகா வந்து அப்படியே சுத்தம், தாவேகா வந்து அப்பாற்பட்ட ஒரு கட்சி அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தெரியல. நீங்கள் யார் கூட சேர்றீங்கன்னு பார்க்கும்போது மாண்பான மனிதர்கள் மிக மிக குறைவாக இருக்கிறாங்க உங்கள் கட்சியில். ரைடு நாளைக்கு பிஜேபி விட்டுதுன்னா உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நிறைய பேர் தகுதி இருக்குது. கருப்பு பண விஷயத்தில் அமலாக்கத்துறை உள்ளே வந்ததுன்னா நிறைய பேருக்கு தகுதி இருக்குது ஜெயிலுக்கு போகிறதுக்கு. அதனால் என்ன யாரும் வந்து தலையிடுறது கிடையாது. எல்லாரும் பெரிய வாஷிங் மிஷினுக்கும் சின்ன வாஷிங் மிஷினுக்கும் சண்டை நடக்குது தமிழ்நாட்டில். அவ்வளோதான். பெரிய வாஷிங் மிஷின் டெல்லியில் உட்காந்துருக்கு, சின்ன வாஷிங் மிஷின் தமிழ்நாட்டில் உட்காந்துருக்கு. அவ்வளோதானே தவிர்த்து மற்றபடி எல்லாம் அதே தான். எல்லாம் ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைகள் தான். சரி, இப்போ சட்டமன்றத்தில் வந்து இந்த குதிரை பேரம் பற்றி பேசக்கூடாது வழக்கு இருக்குன்னு சபாநாயகர் அவர் இபிஎஸ்ஸை வந்து மடைமாற்றாரு. ஆனால் ஒரு பொது கட்சி மேடையில் போயிட்டு செங்கோட்டையன் சொல்கிறாரு இன்னும் 10 பேர் அதிமுகலேருந்து எம்எல்ஏக்கள் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இது தப்பு இல்லையா சார்? அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சட்டமன்றத்தினுடைய விதிகள் எல்லாமே வந்து பேரவைத் தலைவரோட முடிவுக்கு உட்பட்டது. பேரவைத் தலைவர் தான் சபையோட முழு கஸ்டோடியன்.
இன்ஃபேக்ட் சுருக்கமாக சொல்லணும்னா நீதிமன்றங்களை பேரவைத் தலைவரோட ஒரு சில பவர்ஸ்குள்ளே உள்ளே வர முடியாது. இதை வந்து அரசியல் ஆதாயத்துக்காக தாவேகாவினர் பயன்படுத்துகிறாங்க. அதாவது என்ன வேணால் பேசுவாங்க, ஒரு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் கூச்சமே இல்லாமல் குதிரை வேறு அரசியலை ஊக்குவிக்க அரசியலை ஒரு முன்னாள் அதிமுக கட்சியிலேருந்து இந்நாள் தாவேகா வந்த ஒரு முன்னணி அமைச்சர், அவை முன்னவர், அவரே அதை பண்ணுவார், பேசுவார். அதற்கு கண்டனம் தெரிவிக்கிறதுக்கோ அதை கேள்வி கேட்குறதுக்கோ அந்த நியாயத்தை பேசுறதுக்கு யாரும் கிடையாது. பேரவையில் ஒரு கட்சியிலேருந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அந்த கட்சி அதிமுக இன்றைக்கி சிதைந்து கொண்டு இருக்குது. அதிமுகவை ஏன் வெளிப்படையாக வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு, உங்கள் கட்சியில் வாங்க முடியாதா, உங்கள் கட்சியில் என்ன விலைக்கு தூக்க முடியாதா, நான் அப்பேற்பட்டியதான்ற. அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் காசு கொடுத்து தான் எங்கள் மேலே தூக்குறீங்கன்னு சொல்கிறாரு. இதை விட வேறு என்ன இருக்குது வெக்கங்கெட்ட செயல். நேற்று போய் ராஜ்பவனில் போயிட்டு கவர்னரை பார்த்து டிடிவி தினகரன் வந்து புகார் கொடுத்துட்டு வர்றாரு. டிடிவி தினகரன் முறையாக கொடுக்குறாரு. இதை எனக்கு தெரிஞ்சு 3வது முறை இந்த கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணுறாரு. கவர்னர் அவர்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே வந்து என்னென்னா, தப்பு யாருன்னா இல்லாதப்பட்டவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்க மீது நடவடிக்கை, யாருன்னா வந்து வசதி இல்லாதவங்க பண்ணிட்டாங்கன்னா அவங்க மீது உடனடி நடவடிக்கை. வசதி படைத்தவர்கள், அதிகாரம் படைத்தவர்கள் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டில் எப்பயுமே இருந்திருக்கு மேல்மட்டத்தில். அது தாவே காட்சியில் இன்னும் சிறப்பாக செயல்படும். என்னடா நாட்டு மக்கள் பார்க்குறாங்களே, நமக்கு ஓட்டு போடலையே நம்ம கட்சிக்கு, வேற ஒரு கட்சியிலேருந்து நம்ம மலிவாக எடுத்துக்கிட்டோன்னா நம்மளை பற்றி கேவலமாக நினச்சிருவாங்களே, அவங்களோட நன்மதிப்பு போயிடுமேன்ற அந்த அக்கறை சிறிதளவு இல்லையே. நீங்கள்லாம் எப்படி மாண்புன்னு பேசுறீங்க, உங்களெல்லாம் எதுக்கு மாண்பு மிகுன்னு கூப்பிடணும்? அதான் ஐயா சொல்கிறாரு, முன்னாள் எம்எல்ஏ பழக்கருப்பியா, அவங்களெல்லாம் சாருன்னு கூப்பிட்டா போதும். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார், எப்படி சார் வியாபாரம்லாம் பயங்கரமாக போகுது போலகு சார், அப்புறம் எப்படி சார் இது கல்லாப்பட்டி கூட்டணிலாம், அப்புறம் என்ன சார் மக்கள் ஓட்டே போட வேணாம் சார், உங்களுக்கு இருக்கிற பண பலத்துக்கும் ஆட்சி பலத்துக்கும் நீங்கள் எல்லாருமே வாங்கிடலாம் சார், எதுக்கு சார் திமுக அதிமுக ஒரே கட்சி 200 எம்எல்ஏ வாங்கிடுங்க சார், இப்படி தான் இவங்ககிட்ட பேச வேண்டியது. அதனால் மாண்புமிகு மரியாதைக்குரிய அதெல்லாம் வந்து இனிமேல் வந்து அப்படி நடந்துக்கணும். கண்ணியவான்களாக நடத்திக்கிட்டா அழகிய சொல்லாடலாம், தமிழ் சொல்லாடலாம் நம்ம அவங்கள வந்து அருமையாக கூப்பிடலாம். அந்த மாதிரி மாண்பா நடந்துக்கிட்டு இவங்க பேசின அந்த சட்டமன்ற பேச்சுல யாராவது மாண்புமிகுன்னு முன்னாடி போட்டா ஏன் என்ன வம்புல மாட்டி விடுறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாத்திட்டாங்க சார் அந்த சொல்லையே. அதுதான் அதனுடைய நாகரிகம் இல்லாத ஒரு அவையாக இருக்குது. மரியாதை கிடையாது. தனி மனித பிரச்சனை, கடுப்பு, காண்டு எல்லாத்தையும் அங்கே வந்து செஞ்சுக்கிறாங்க. மக்கள் பிரச்சனையை பேசணும்னு கிடையாது. அதுலேயும் ஐயா ஆதவர்ஜுனை ஏஞ்சாலுமே போதும், சிலாவலி சண்டையை அழகாக வலிக்கிறார் அவர். அவரோட நோக்கம், அதாவது அவங்களோட நோக்கம் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, அந்த பேட்டர்னை வச்சு பார்க்கும்போது ஒரு மடைமாற்றம் பண்ணி விடுவேன். ஒரு மக்கள் பிரச்சனை, இப்போ நீங்கள் வந்து இப்போ மேகதாது, காவேரி, விவசாயி கடன் ரத்து, விவசாயிகளுக்கு வந்து அங்கே தானியங்களில் வரக்கூடிய பற்றாக்குறை, அதுக்கப்புறம் உரத்தட்டுப்பாடு அப்படின்னு விவசாயி எடுத்தால் அதில் ஒரு குரூப் மிஸ்டேக்ஸ் இருக்குது, நிறைய விஷயம் கிடைக்க வேண்டியது. இப்போ பெண்கள் எடுத்திங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு, விலைவாசி உயர்வு, அதுக்கப்புறம் பெண்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் இலவசமாக கொடுக்குன்னு சொல்லப்பட்ட அந்த 2500 ரூபா பணம், அதுக்கப்புறம் வந்து பெண்களுக்கு வந்து அந்த இப்போ இலவச பேருந்து கொடுத்துட்டாங்க. அப்போது பெண்கள்னு வரும்போது அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் இருக்குது. மாணவர்கள் எடுத்திங்கன்னா நீட் தேர்வு ரத்து, மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு, அப்புறம் இளைஞர்களுக்கு வந்து இந்த 4000 ரூபா ஊக்கத்தொகை, இதெல்லாம் வந்து பிரச்சனையில் இருக்குது. மீனவர்கள் எடுத்திங்கன்னா வாழ்வாதார பிரச்சனை இருக்குது, கச்சத்தீவு பிரச்சனை இருக்குது, டீசல் விலை ஜாஸ்தியாகி போயிருக்குது. அவங்களுக்கு வந்து மீன்பிடி காலத்தில் வந்து அதை ஊக்கத்தொகையை கூட்டி கொடுக்க சொல்லி கேட்குறாங்க. ஆற்று ஓரத்துலலாம் வந்து எண்ணெய் கலக்கிறதுனாலையோ இல்லை கழிவுநீர் கலக்கிறதுனால மீன்கள்லாம் செத்து மதிக்குது. ஆற்று ஓரத்தில் இருக்கிற மீன் உற்பத்தியே பட்டு போயிருக்கு. இப்போ மீனவர் பிரச்சனை எடுத்தால் இவ்வளோ இருக்குது. வியாபாரிகள் பிரச்சனையை எடுத்திங்கன்னா அவங்களுக்கும் அவங்கவுங்க பிரச்சனை இருக்குது. அப்போது ஒவ்வொரு துறையாக மக்களுக்கு பிரச்சனை என்பது அப்படியே தான் இருக்குது. சாமானிய பிரச்சனை எடுத்திங்கன்னா கரண்ட் பில்லு, சொத்து வரி, தண்ணி வரி, கலப்படம் கலந்த தண்ணிக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம்? கண்டிப்பாக ஒரு வீட்லேயும் இன்றைக்கி குடி தண்ணிக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம்? 1000 ரூபான்றது சம்மந்தம் இல்லாமல் குடிக்கிற தண்ணியில் போயிடுதுல. ஒரு பபுள் டாப் 35 ரூபான்னா கூட உங்களுக்கு 30 நாள் என்ன ஆயிடுச்சு 1000 ரூபா. அப்போது ஒரு அரசு என்பது குடிக்கிற மக்களுக்கு, குடிமக்களுக்கு தண்ணியை கூட சிறப்பாக தர முடியல. ஆனால் ஒயின் ஷாப்புக்கு வேண்டி அவ்வளோ ஆர்வம் காட்டுறீங்க. கடை திறக்கிறீங்க, 10 ரூபா வாங்குறேன்றீங்க, 10 ரூபா ஒழிக்கிறேன்றீங்க, 20 ரூபா குடிக்கிற தண்ணி கொடுக்க வக்கீல்ல. அப்படி மீறி பைப்பில் கொடுத்தாலும் அதுக்கு காசு வாங்குறீங்க. நாங்கள் உழைக்கிற காசெல்லாம் யாருக்கு வரி கட்டுறோம்? ஒரே ஒரு விஷயம், எங்களோட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம், அந்த தண்ணியை உருப்படியாக கொடுக்க முடியுதா? ஒரு காலத்தில் உருப்படியாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, இலவசமாக தான் இருந்தது தண்ணின்றது. அன்றைக்கி ஆத்தங்கரையோ இல்லை வந்து ஏரி, கண்மாய், கிணறு வந்து சுத்தமாக இருந்தது. மக்கள் அதில் இறங்கி தண்ணியை பருகுனாங்க, ஆரோக்கியமாக இருந்தாங்க, திடகாத்தமாக இருந்தாங்க, மருத்துவமனைக்கு போய் பணத்தை கொடுத்துக்கிட்டு இல்லை. இன்றைக்கி இந்த அல்ப வியாபாரத்துக்காக ஒரு மாஃபியா, எதனா ஒரு மாஃபியாவை நீங்கள் ஒழிச்சிங்களா? தண்ணி மாஃபியா, மண்ணு திருடுற மாஃபியா, கல் திருடுற மாஃபியா, லாட்ரி விற்கிற மாஃபியா, சாராய மாஃபியா, அதுக்கப்புறமா வந்து
பாலியல் சீண்டல் அந்த மாதிரி அந்த அந்த தப்பு பண்ணுறவங்க, அப்புறம் லேண்டு மாஃபியா, இடத்த மாநகர மாஃபியா, எதை நீங்கள் இப்போது நீங்கள் இதெல்லாம் ஒரு மாஃபியாவை நீங்கள் அடக்கி காட்டுங்க, அப்போது நான் வந்து ஏற்றுக்கிறேன். ஆமாம், தாவேக்கா மாற்று. இந்த 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 இடத்துலையுமே தாவேக்காவை குறை சொல்கிறதுனால திமுகவை நியாயப்படுத்துறதோ அதிமுக நியாயப்படுத்துறதோ அப்படின்றதில்ல. நான் வந்து தமிழ் மக்கள் தமிழ்நாட்டில் சிங்கப்பூரை விடவோ லண்டனை விடவோ நம்ம வந்து இன்னும் சிறப்பாக வாழ வேண்டிய அத்தனை தகுதியும் படைத்தவர்கள் தமிழர்கள், தமிழ்நாட்டு மக்கள். உழைப்புக்கு பஞ்சம் இல்லை, அறிவுக்கு பஞ்சம் இல்லை, விசுவாசத்துக்கு பஞ்சம் இல்லை, உணர்ச்சிக்கு பஞ்சம் கிடையாது, கலாச்சாரத்துக்கு குறை கிடையாது, வீரத்துக்கு குறையா, மாண்பு எல்லாமே இருக்குது இந்த மண்ணில். இயற்கை இருக்குது, நமக்கு வந்து எல்லாமே அமைதியாக இருக்கும்போது அப்போ நம்ம ஏன் இன்னும் அதை மேலே போகலாம்? அந்த தமிழ் ரேசியாக மேலே போகலாம்னா அது இந்த மாதிரி ஆட்கள் தான் அரசியல்வாதிகள். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அரசியல் கட்சியை குறை செய்து விட்டு இல்லை சொல்லிவிட்டு இவர்கள் புனித தன்மையை படுத்தி கொண்டு இவர்களும் அதே வேலையை தான் செய்கிறாங்க. இப்போ கோயம்புத்தூரில் ஒரு மாணவன் கொலை செய்யப்படுறான், அமுதன். என்னென்ன நாடகம் நடத்தினாங்க காவல்துறை, அவங்களுக்குள்ள அடிச்சுக்கினாங்க. செகண்ட் இயர் பசங்க, ஃபோர்த் இயர் பசங்க, பஞ்சாயத்து இருந்தது, பிரச்சனை இருந்ததுன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து போதை பிரச்சனை அப்படின்னு பெற்றோர்கள் சொன்னாங்க. இப்போ வழக்கு என்ன திசையில் போகுதுன்னா சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டோன்னே இரும்பு ராடை எடுத்து அடித்து முட்டிக்கு கீழே அடித்து கையெல்லாம் காலை உடச்சிருக்குறாங்க. அந்த குழந்தை உயிரை விடுறதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அழுததாக சொல்கிறாங்க. அம்மா என்னால் வலி தாங்க முடியலம்மா, காலை அடித்து உடச்சிட்டாங்கம்மா. இந்த தாய் அவன் இறந்துட்டான், குழந்தை இறந்துட்டான், செத்து போயிட்டான், சாமிக்கிட்ட போயிட்டான். அந்த தாயால் இனிமேல் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியுமா? கண்டிப்பாக சாவர வரைக்கும் அதே எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதே ரவுடி பசங்களாக இருந்தால் நீ என்னை குத்துனா நான் என்ன திருப்பி குத்துறேன், நீ என்னை வெட்டினா நான் வெத்துறேன்னு போயிடுவாங்க. இது ரவுடி கும்பல் அல்ல, இது வாழ வேண்டிய குழந்தைகள். அப்போ திருவள்ளூரில் நேற்று ஒரு ரவுடி மாதிரி போகும்போது அதை இவர் முன்னாடி கத்தி காட்டிக்கிறார், அவங்க பெரிய கத்தியாத்தின வந்து வெட்டிட்டு போயிட்டாங்க. இது வேற. இந்த சைடில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே ஒரு மடைமாற்றம். என்னடா இறந்த குழந்தை நம்மள்த ஒன்று, இந்த குழந்தைக்கு வருத்தம் இல்லையே, இந்த குழந்தைய பற்றி என்ன ஏது தெரியாமல் மடைமாற்றம் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிங்க. ஊடகத்தில் ஒரு சிலர் நடுநிலையாக பேசினதுனாலையும் அந்த பெற்றோர் நீங்கள் கொடுக்குற அல்ப காசுக்கும் நீங்கள் கொடுக்குற அந்த ஆதாயத்துக்கும் கேவலமாக ஆசைப்படாமல் அவங்க வந்து சண்டை போட்டதுனால நீங்களாம் போய் பார்க்குறீங்க, சமாதானம் பண்ணுறீங்க, அத்தை பண்ணுறீங்க, இத்தை கொடுக்குறேன்றீங்க எல்லாம். ஆனால் அவங்க நீதி வேணும்னு கேட்குறாங்க. அவங்க பிள்ளைக்கு நீதி வேணும். என் பையன் திருப்பி வரப்போகிறதில்ல, அட்லீஸ்ட் அவன் அந்த ஆத்மாவாச்சு சாந்தமான, அதாவது எங்கள் அப்பா எங்கள் அம்மா என்னை கொன்னவனுங்களை சும்மா விடலை, இவ்வளோ தானே. இப்போ ஐயா ராகவா லாரன்ஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்குலாம் வரன்னாரு. நீதி வேணாமா, பேய்க்கு நீதி இல்லையா சாமின்லாம் பேசுவாங்க படத்தில். நிஜ வாழ்க்கையில் கப்சுப். ஆனால் அம்மா சொல்லிட்டாங்க அரசியலுக்கு வரேன். இதனால தான் எனக்கு இந்த நடிகர்களை பார்த்தாவே ஒரு 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 கேள்வி சார். ஆனால் தாவேக்கு அரசாங்கத்துக்கு பத்திரிகையாளர்கள் எதிராக எதனா பேசினா அவங்க காசு வாங்கிட்டு பேசுகிறாங்க, காசு வாங்கிட்டு என்ன வேணா பிரைவேட் பத்திரிகைக்காரர்கள் செய்வாங்கன்னு இப்போ சட்டமன்றத்தில் அமைச்சர் பேசுகிறாங்க. சட்டமன்றத்தில் அமைச்சர் பேசுகிறாங்க, பதிவு பண்ணுறாங்க. அதை பற்றிலாம் கேவலையே கிடையாது. என் துறையிலையும் எல்லாரும் யோகிதர்னு நான் சொல்ல வரல, அது என் வேலையும் கிடையாது. ஏதோ 4 பேர் வாங்குற சம்பளத்துக்கு உத்தியோகத்துக்கு கௌரவமாக வேலை பார்க்குறாங்களா, அந்த 4 பேர் இருக்கும் இந்த மரியாதையை காப்பாற்றுறது. பத்திரிகை துறைன்றது எவ்வளோ பேரை பார்த்தாச்சு, அடக்குமுறை ஒடுக்குமுறை. இது ஒன்றும் வந்து ஐடி கம்பெனி மாதிரி பேங்க்கில் மாதிரி தூக்கி லட்சமாக சம்பளத்தை ஒன்றும் கொட்டி கொடுக்குறதில்ல. குறைந்த சம்பளத்துக்கு கௌரவத்துக்கு வன்ற தொழில் தான் இது. அண்ணா இருந்திருக்கிறார் பத்திரிகைக்காரா, காந்தி இருந்திருக்கிறார் பத்திரிகைக்காரா, எவ்வளோ பேர் பத்திரிகை நடத்தியிருக்கிறாங்க. பெரியார் நடத்தியிருக்கிறாரு, கலைஞர் நடத்தியிருக்கிறாரு, எம்ஜிஆர் வந்து பத்திரிகையில் எப்படி பண்ணணும் ஏதெல்லாம் நடத்தியிருக்கிறாங்க. எதுக்கு அரசியல்வாதிகள்லாம் பத்திரிகை துறையை பிடிக்கிறாங்க? நம்ம ஆட்சியில் இருந்தாலும் ஆட்சியில் இல்லைனாலும் மக்கள்கிட்ட ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்கணுன்ற அந்த ஒரு விஷயத்துக்காக தான். அதனால் இவங்க வந்து இவங்கெல்லாம் குறை சொல்லி பத்திரிகை தர்மம் வந்து பத்திரிகைக்கு அப்படியே கெட்ட பேர் வந்துச்சுன்னா அப்படியே ஆச்சரியம்தான். நீங்கள் சொல்கிறது அதாவது எப்படி இப்போ என் போன்றவர்கள் விமர்சனம் பண்ணுறது விஜய் சாருக்கு நல்லதாக போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் பேசுகிறாங்க. அதனால் அவங்க அது மாதிரி குறை சொல்கிறது சொல்லிட்டு போட்டோம். அதே பேரவைத் தலைவர் என்ன பண்ணிருந்தோம், அதை வந்து அவதூறு, இது மாதிரி பேசாதீங்க, பொத்தாம்பதுவாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அவை குரூப்லேருந்து நீக்கல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்துன்னு போட்டோம் ரெக்கார்டில். நாளைக்கு இன்னொரு பத்திரிகைக்காரங்களை பற்றி இன்னொருத்தர் கேவலமாக இதே மாதிரி பேசுவார். ஆட்சிகள் மாறும், இந்த பெயிண்ட் அடிக்கிற வேலை நீங்கள் பண்ணுவீங்க, அதெல்லாம் வேறு. இப்போ திருப்பி அந்த சப்ஜெக்டுக்கு வரும்போது அதை என்ன பண்ணியிருக்காங்க, அந்த காவல்துறை சார்ந்த அதிகாரிகள் இந்த ராடுன்ற விஷயத்தை மறைச்சிட்டாங்க. அவன் வந்து இங்கேயோ குதிச்சான், பிரிட்ஜிலேருந்து வந்தப்போ கால் உடஞ்சிச்சு, எவ்வளவு பித்தலாட்டம், எவ்வளோ ஏமாற்றம் வேலை. ஒரு காவல்துறை எதுக்கு இந்த மாதிரி நடுவில் மடைமாற்றம் பண்ணி பண்ணுறீங்க? அப்போ உங்கள் காவல்துறை அப்படி இருக்குது.
ஆனால் பத்திரிகையாளர்கள் ஃபஸ்ட்டு சொல்லும் போதோ இல்லை பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் அதை பற்றி பேசும்போதோ அரசு என்ன பண்ணுச்சு, இப்படி இல்லை அப்படி, அப்படி இல்லை இப்படி. அதாவது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து பேசுகிறாரு, உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து பேசுகிறார். சட்டம் ஒழுங்கு யார்கிட்ட இருக்குது? மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட இருக்கு. அவர் பேச மாட்டார். அப்போ இன்னைக்கு உடல் கூராய்வு வந்த உடனே அம்பலப்பட்டு போயிட்டீங்களா, அசிங்கப்பட்டு போயிட்டீங்களா? இப்போ காவல்துறை மீது நடவடிக்கை. இதுக்கு தான் சொல்கிறது, இந்த காவல்துறைன்ற அந்த ஒரு துறையை தலையை சுற்றி வேற யாருக்கிட்டனா கொடுத்துருங்க, வேற யாருக்கிட்டனா கொடுத்துருங்க. முதலமைச்சர் அதை வச்சுக்காதீங்க, அது உங்கள் மாண்பை கெடுத்து விடும். நான் இதை வந்து நல்ல எண்ணத்தோட அவர் மீது இருக்கிற மரியாதையில் சொல்கிறேன். நான் விமர்சனம் செய்பவன் தான், ஆனால் தேவையில்லாமல் விமர்சனம் பண்ண வேண்டியது என் வேலை கிடையாது. நீங்கள் அந்த துறையை வச்சுக்க அதனால் உங்களோட ஹீரோயிசம், உங்களோட ஜோசஃபிசம் எப்படி டேமேஜ் ஆகுதுன்னு பாருங்கள் 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு. பொதுவாக ஏன்னா ஐயா காமராஜருக்கு ஏன் அந்த மதிப்பு மரியாதை இன்றைக்கும்? ஆனால் காவல்துறை வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டார். என்னன்றான் அது, அதை வச்சுக்கிட்டு என்ன இந்த போகும்போது என்ன செத்தா போயிட்டேன் மணி அடிக்கிற மாதிரி போகுது. உங்களோட ஜோசஃபிசம் தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி.